ஆனாலும் இந்த பிரானுக்கு 300 ரூபாங்கிறது ரொம்ப ஓவர்ப்பா. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம குமராபாளையத்துல இருக்க அருவி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். உள்ள போனோடனே வண்டியை பார்க் பண்ணிட்டு 2ஆம் நம்பர் கேபின்குள்ள போயிட்டோம். போய் உட்காந்தோடனே மெனு கார்டு கொண்டு வந்தாங்க. சரி மெனு கார்டு பார்த்தா நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. என் ஃபேமிலி ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தா எல்லாரும் ஏன் தலையில கட்டிட்டாங்க, நீ ஆர்டர் போடுன்னு. சோ ஃபர்ஸ்ட் சூப்ல இருந்து ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு வெஜ் சூப் ஒன்று ஆர்டர் போட்டோம். ஏன்னா அம்மா வெஜிடேரியன் அதனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். இதோட டேஸ்ட் சொல்லி ஆகணும், வேற லெவல்ல இருந்துச்சு. சரி வெளியே சாப்பிட வந்திருக்கோம், வேற ஏதாவது நல்லதா ஆர்டர் போடுவான்னு பார்த்தா சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்கப்பா. சரி அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரான் வந்துச்சு. இந்த பிரானோட விலை எவ்வளவு தெரியுமா? 300 ரூபா. இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமா கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் 65 ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அது கூடவே காலிஃபிளவர் ரைஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பாக்குறப்ப கம்மியா இருக்குல்ல, ஏன்னா வந்தோடனே பாதி ஆட்டையை போட்டாங்கப்பா. இது கூடவே பாத்தீங்கன்னா பன்னீர் கிரேவியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நானும் ஆர்டர் போட்டிருந்தோம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு 3 ஆம்லெட் போட்டிருந்தாங்க. நான் ஆம்லெட் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாயாசம் ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்காக. பாயாச டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பில்ல பார்த்தா பில்லு கம்மியா வந்த மாதிரி இருக்குல்ல, ஏன்னா கம்மியா தான் சாப்பிட்டோம். ஏன்னா எல்லாரும் கேக் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால லாஸ்டா பாத்தீங்கன்னா ஜீரக மிட்டாய் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நான் இந்த கடைக்கு பாத்தீங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் தருவேன். நீங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.